மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். सदन में तख्तियां लेके आओगे और बैनर लेके आओगे तो सदन में बोलने नहीं दिया जाएगा। माननीय सदस्यगण, धन्यवाद। प्रस्ताव पर सदस्यों ने अनेक संशोधन प्रस्तुत किए गए हैं। अब मैं सभी संशोधनों को एक साथ सभा के मतदान के लिए रखता हूं। प्रश्न है कि माननीय सदस्यों द्वारा प्रस्तुत सभी संशोधनों को स्वीकृत किया जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय ना वालों के पक्ष हुआ, ना वालों के पक्ष में हुआ, सभी संशोधन अस्वीकृत हुए। अब मैं राष्ट्रपति अभिभाषण पर धन्यवाद प्रस्ताव को सभा के मतदान के लिए रखता हूं। प्रश्न ये कि राष्ट्रपति की सेवा में निम्नलिखित शब्दों में மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், என்ன காரணத்தை முன்வைத்து இவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும். குடியரசுத் தலைவர் உரை மக்களவையில் பிரதமருடைய பதிலுரை இடம்பெறாமலேயே குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பொதுவாக குடியரசுத் தலைவர் உரை மக்களவையில் நடைபெறும் போது பிரதமரின் பதிலுரையுடன் தான் அந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு ஒப்புதல் பெறப்படும். ஆனால் நேற்றைய தினம் பிரதமர் மோடி தன்னுடைய பதிலுரையை வழங்குவதற்காக முயன்ற போது எதிர்க்கட்சி எம்பிகளினுடைய கடுமையான அமளி காரணமாக நேற்று நடைபெறுவதாக இருந்த பிரதமருடைய பதிலுரை நடைபெற முடியாமல் போனது. இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவருடைய உரை பிரதமருடைய பதிலுரை இல்லாமலேயே மக்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் சற்று முன்னதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடியினுடைய பதிலுரை, அதாவது குடியரசுத் தலைவர் உரை மீதான பதிலுரை வழங்க இருக்கிறது. அண்மை காலங்களில் இது போன்ற நடைமுறைகள் இதற்கு முன் எப்போதும் நடைபெற்றது இல்லை. பொதுவாக குடியரசுத் தலைவர் உரைக்கு எல்லா கட்சி உறுப்பினர்களும் உரையாற்றிய பிறகு இறுதியாக மக்களவையிலே பிரதமர் பதிலுரை வழங்கிய பிறகுதான் அந்த உரை என்பது நிறைவேற்றப்படும். ஆனால் அண்மை காலங்களில் இல்லாத அளவுக்கு தற்போது இந்த குரல் வாக்கெடுப்பின் மூலம் பிரதமருடைய பதிலுரை இல்லாமலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை எதை சுட்டிக்காட்டுகிறார் என்றால், 2004ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பதிலுரையை வழங்க எழுந்த போது அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக பிரதமரை பேச விடாமல் தடுத்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. இன்றைக்கும் மக்களவையிலே ராகுல் காந்தி பேச அனுமதிக்காதது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் கடுமையான அமளியிலே ஈடுபட்டார்கள். அவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் குடியரசுத் தலைவர் உரை முடிந்து விட்டது, இனி பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற வேண்டும், பட்ஜெட் மீதான விவாதம் மிக முக்கியமானது, அதனை தொடர அனுமதியுங்கள் என்று கோரிக்கை விடுத்தார். இருப்பினும் அவர்களுடைய அமளி தொடர்ந்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 மணிக்கு பிறகு அவை சுமூகமாக நடைபெற்றால் பட்ஜெட் மீதான விவாதம் மக்களவையிலே துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.